அன்பான தோழர் தோழியருக்கு வணக்கங்க. இப்போ நம்ம கொள்ளு இட்லிக்கு பார்க்க போகிறோங்க. தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க. புழுங்கல் அரிசி 1 படிங்க, உளுந்து 50 கிராமுங்க, கொள்ளு 25 கிராமுங்க. ரெண்டையும் கலந்து ஊற வச்சுக்கலாங்க. வெந்தயம் 2 ஸ்பூனுங்க, எல்லாத்தையும் 2-3 முறை கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. ஊற வச்சதை வெந்தயத்தை இப்போ ஆட்டுறதுக்கு போட்டாச்சுங்க. வெந்தயத்தை தண்ணி தெளித்து ஆட்டிக்கலாங்க. வெந்தயம் மசிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம அது கூட உளுந்தும் கொள்ளும் சேர்த்து அரைச்சிக்க போகிறோங்க. தண்ணி ஊற்றி சைடெல்லாம் வலிச்சு விட்டுறலாங்க. இன்னும் சிறிது நேரம் ஆட்டு விடணுங்க. இப்போ அரைஞ்சிருச்சுங்க. இப்போ நல்லா மெதுன்னு நல்லா பஞ்சாட்டம் வந்துருச்சுங்க. இப்போ எடுத்துட்டு அரிசி போட்டுக்கலாங்க. இப்போ அரிசியை போட்டு ஆட்டிக்கலாங்க. அரிசி இப்போ மசிஞ்சிருச்சுங்க. அரிசி வந்துங்க கொஞ்சம் பருபருன்னு இருக்கணுங்க. மாவு ரொம்ப நெகுன்னு ஆட்டிடக்கூடாதுங்க. இட்லி நல்லா வராதுங்க. நெகுன்னு தோசைக்கு ஆட்டினா நல்லா இருக்குங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க. சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ கரைச்சி 9 மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாங்க. இப்போ புளிச்சிருச்சுங்க. மாவு நல்லா எந்த அளவுக்கு பஃபியாக வந்திருக்குது பாருங்கள். நல்லா மெதுன்னு இப்படியே ஊற்றலாங்க. பாத்திரத்துலேருந்து அப்படியே எடுத்து ஊற்றலாங்க. நம்ம வேறு பாத்திரத்தில் எடுத்து ஒரு கலக்கியும் ஊற்றலாங்க. பெரிய பாத்திரத்தில் அப்படியே போட்டு கலக்கக்கூடாதுங்க. கலக்கினா மாவு உளுந்து இல்லாத மாதிரி ஆயிருங்க கடைசியாக ஆக. இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுங்க. தண்ணி காஞ்சிரணுங்க இட்லி ஊற்றுறக்கு. இட்லி 10 நிமிஷம் வேகணுங்க. கொள்ளு உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லைங்களா? கொள்ளு போட்டு ஆட்டி சுட்டோன்னா உடம்புக்கு தேவையான சத்துக்களும் கிடைச்ச மாதிரி. கொள்ளும் நல்லா பொதுன்னு மாவாகுங்க. இட்லி வெந்துருச்சுங்க. இப்போ சாம்பாருக்கு பார்த்துடலாங்க. தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாங்க. வெங்காயம் ஒரு 25 வெங்காயங்க, சின்ன வெங்காயங்க. அப்புறம் 2 வரமிளகாய்ங்க, கருவேப்பிலை சிறிதளவுங்க, ஜீரகம் 1 ஸ்பூனுங்க, மிளகு 1 ஸ்பூனுங்க, கிராம்பு 2, பட்டை சின்ன பட்டையாக 3ங்க, சோம்பு 1 ஸ்பூனுங்க, கசகசா அரை ஸ்பூனுங்க, கடலைப்பருப்பு 2 ஸ்பூனுங்க, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனுங்க, தேங்காய் அரை மூடிங்க, மஞ்சத்தூளுங்க.
உப்பு தேவைக்கேற்பங்க. தக்காளி 3ங்க, பூண்டு பற்கள் 3ங்க, பெரியதாக இருக்கிறனால. தாளிப்புக்கு பெரிய வெங்காயம் 1, சின்ன வெங்காயம் 10, ஒரு வரமிளகா, சிறிதளவு கருவேப்பிலை. இப்போ வதக்கிக்கலாங்க. கடலெண்ணெயில் செஞ்சால் ரொம்ப சுவையாக இருக்குங்க. எங்கள் சம்மந்தி வீடு கடலை கொடுத்துருவாங்கங்க, அவங்க தோட்டத்தில் போட்டிருக்கறனால அதில் ஆட்டிக்குவேங்க. 3 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்து வதக்கிக்கலாங்க. இப்போ ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கலாங்க. உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம், மிளகு, பட்டை கிராம்பு சேர்த்து கிளறிட்டுங்க. சோம்பு கசகசா சேர்த்துக்கலாங்க. அது கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. பூண்டு பற்களுங்க. இப்போ தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாங்க. அது நடுவில் இருக்கிற தண்டை எடுத்துடலாங்க. எடுத்துட்டு வதக்கினா சீக்கிரமாக வதங்குங்க. உப்பு சேர்த்துக்கலாங்க. தக்காளி வதங்குறதுக்காக நான் முழு உப்பையும் இப்பயே போட்டுறேங்க. குழம்புக்கு தேவையான உப்புக்கள். தக்காளி வதங்கிருச்சுங்க. இப்போது தேங்காயை சேர்த்து அடுப்பு அணைச்சிடலாங்க. தேங்காய் வதங்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. நாம் மண் சட்டி வச்சு குழம்பு தாளிச்சிடலாங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாங்க. இப்போ கடுகு வெடிச்சிருச்சுங்க. வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் போட்டுக்கலாங்க. வெங்காயம் வதங்கிருச்சுங்க. இப்போது அரைச்ச விழுதுகளை சேர்த்துக்கலாங்க. நான் மஞ்சத்தூள் இதுலேயே கலந்துட்டேங்க. கலராக இருக்குது பாருங்கள் நல்லா. அதோட மிக்ஸி கழுவி ஊற்றிட்டு தண்ணியும் ஊற்றிக்கலாங்க. குழம்பு வெந்துருச்சுங்க. கொத்தமல்லி தழை தூவி பரிமாறிடலாங்க. இட்லி நல்லா மிருதுவாக சாஃப்டாக இருக்குதுங்க. நீங்களும் சுவையாக இருக்குதுங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.